வெல்கம் பேக் காய்ஸ். இன்னிலேருந்து நம்ம மணியை சேவ் பண்ண போகிறோம். ஏன்னா நான் என்னோட லைஃப்பில் டைமையோ மணியோ ரொம்பவே வேஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரப்போலையும் எனக்கும் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைங்க இருக்குது. நான் அரௌண்ட் ஒரு 7-8 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் இது வரைக்கும் ஒரு 1 ரூபி கூட சேவ் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக நான் ஸ்விக்கி ஒரு 1 வீக்காகவே ஓட்டிட்டு இருக்கேன். பட் அப்போ கூட எனக்கு சேவ் பண்ணோன்ற எண்ணமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் நேற்று தான் தோணுச்சு நம்ம இதுக்கப்புறம் ஸ்விக்கியில் சம்பாதிக்கிற காசை சேர்த்து வைக்கிறோம், அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நேற்று தான் நான் சேவிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை மாதிரியே நான் ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியாக பண்ணதே கிடையாது. ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை கன்சிஸ்டன்ஸாக கரெக்டாக கடைசி வரைக்கும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இனி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டேன். 100 ருபீஸில் 32 கிலோமீட்டர் போயிருக்கோம். அதுலேருந்து 50 போச்சு அப்படின்னா இன்னைக்கு 158 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே நம்ம சேவிங்ஸில் போடுறோம். ஸ்விக்கி ஓட்டுற காசு தனியாக எடுத்து வச்சு அதை சேவிங்ஸ் மாதிரி பண்ணி அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு அதில் டே 1 கம்ப்ளீட் பண்ணி 158 ரூபாய் ஏர்ன் பண்ணிடுறோம். மனசை தளர விடாமல் கன்சிஸ்டன்சியாக ஓட்டி காசு சம்பாதிக்கிறோம், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். பை பை, டாட்டா. நம்ம பேஜுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.